நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் கருவாடு பொரியல், அதுவும் குட்டி கருவாடு பொரியல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கருவாடு பொரியல் நார்மலாக நீங்கள் பண்ணுற சின்னாக்குண்ணி கருவாடு பொரியலுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் உள்ளே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சிக்கன், மட்டன், கருவாடு இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம். நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையலில் கருவாடு பொரியல், கருவாடு பொரியல்னா நல்லா குட்டி குட்டி கருவாடு நல்லா மொறுமொறுன்னு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இந்த கருவாடு டேமில் இருக்கக்கூடிய கருவாடு, நல்ல தண்ணியில் தான் இருக்கும் இந்த கருவாடு. இது கடல் மீன் கருவாடு இல்லை. இந்த காஞ்ச கருவாடு 100 கிராம் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு. 100 கிராம். இது டேமில் சின்ன சின்ன குட்டி குட்டியாக அலையும்ல, அந்த மீன் தான் எடுத்து நல்லா காய வச்சு நல்லா சுத்தமாக இருக்குது. இப்போ நம்ம குட்டி குட்டி டேம் கருவாடை அலசி எடுக்க போகிறோம். அதுக்கு சின்னதாக ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது வெயிட்டில் 100 கிராம். 100 கிராமுக்கு இவ்வளோ இருக்கும். ஆனால் நம்ம மொத்தமாக பொரிக்கும் போது கொஞ்சம் நுசுக்குன்னு போயிடும். அது ஒரு ஃபேமிலிக்கு 100 கிராம் வாங்கினா சரியாக இருக்கும். இப்போ இதே நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் சென்னாக்குண்ணி இதை விட கொஞ்சம் சிறுசாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது குட்டி இறால் குட்டி அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். அது சென்னாக்குண்ணி. இதே மெத்தடில் நீங்கள் சென்னாக்குண்ணி கிடச்சா கூட அந்த கருவாடு பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்குவோம். நல்லா தண்ணி நல்லா முங்க ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா லேசாக அலசி கொடுங்க. ரொம்ப நேரம் அலசிட வேண்டாம். ஒரு நிமிஷம் மட்டும் லேசாக இப்படி தேய்ச்சி கொடுங்க. இந்த எல்லா கருவாடையும் நம்ம இது ஏற்கனவே கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்கும். என்னதான் கருவாடு சுத்தமாக இருந்தாலும் நம்ம அது ஒரு தடவை அலசணும். இப்போ நமக்கு ஒரு நிமிஷம் நல்லா அந்த தண்ணியில் அலசியாச்சு. நல்லா அலசின உடனே தண்ணியே இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கை பிடிச்சு நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணியெல்லாம் சுண்டை பிழிஞ்சிட்டு தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா கருவாடையும் நல்லா அலசிட்டு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம குட்டி கருவாடு பொரியல் பண்ண போகிறோம். அடுப்பில் இப்போ கடாயை வச்சுருக்கோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூனு தேங்காய் எண்ணெய். நம்ம இந்த பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். இல்லைன்னா கடலை எண்ணெய், ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூனு. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடான உடனே இங்கே 2 மீடியம் சைஸு பல்லாரி வெட்டி வச்சுருக்கோம். பல்லாரி இல்லைன்னா சின்ன வெங்காயம்னா ஒரு 100 கிராம் இருந்தாலும் போதும். நல்லா அந்த மாதிரி பொடுசாக வெட்டிக்கிறணும். பொடுசாக வெட்டின வெங்காயத்தை நல்லா இப்படி தேங்காய் எண்ணெய் வாசமாக வந்த உடனே எல்லா வெங்காயத்தையும் நல்லா நொறுக்கிட்டு உள்ளே சேர்த்துருங்க. போட்டு அந்த எண்ணெயிலேயும் நல்லா வதக்கி கொடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். அதை மட்டும் உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அதை அப்படியே உருவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வாசமாக வதங்கி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தூள் உப்பு. இப்போ நம்ம அந்த கருவாடில் உப்பெல்லாம் இருக்காது. அது டேம் மீன்றதுனால அதில் உப்பெல்லாம் இருக்காது. அதனால் அந்த கருவாடுக்கு நம்ம சேர்க்குறது தான் உப்பு. அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூனில் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கம்மிருக்கு. ஒரு சீரகம் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் தூள். இப்போ நல்லா மசாலா போட்டாச்சு. அவ்வளோதான் மசாலா இதுக்கு தேவையானது. அதையும் போட்டு அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நமக்கு நல்ல வெங்காயம் 3/4 வாசிக்கு மேலே நல்லா அந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்த உடனே இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய அந்த குட்டி கருவாடு எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம். கருவாடெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலு வெங்காயத்தோடு சேர்த்து கலந்து விடுங்க. அவ்வளோதான். நம்ம இந்த ஈரத்துலேயே அந்த கருவாடு லேசாக நமந்து தான் இருக்கும். அந்த நமந்து இருக்கிறத நம்ம இந்த வெங்காயம் வதங்கினதோட பச்சை மிளகாவோட சேர்த்து நம்ம போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா அடுப்பை மீடியமில் வச்சுட்டு மெதுவாக கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த கருவாடு நம்ம இந்த ஈரமான கருவாடு நம்ம வெங்காயம் வதக்கினது எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வரணும். இதே ஒரு வாசனை வரும் பாருங்க. அந்த மீன் சாப்பிட்றவங்க மீன் சாப்பிடுவாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த கருவாடோட சுவை தனியாக இருக்கும், மீனோட சுவை தனியாக இருக்கும். மீன்லேருந்து தான் கருவாடு வருது. இருந்தாலும் கருவாடோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நல்லா அருமையாக இருக்கும். சுண்டி எடுக்கிறோம். இப்போ நம்ம இந்த வதங்கின வெங்காயத்தில் கருவாடை போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் பரட்டி விடுங்க. நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க. பரட்டி 5 நிமிஷம் பரட்டினா போதும். நமக்கு சூப்பராக நல்லா பொலுன்னு உதிரியான ஒரு
கருவாடு பொரியல் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையல்ல குட்டி கருவாடு பொரியல் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ரசம் சாதம் வச்சு சாப்பிட்றோம். கருவாடு ரசம் சாதத்துக்கு சூப்பரா இருக்கு. விட்டா இதை வெறுமனையாவே சாப்பிட்டுடலாம். காரமும் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.